பைபிள் சொல்லியிருந்த ஆதியாகமம் 3:8, பகலில் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் தோட்டத்துக்கு வந்தார். இலைகள் இல்லாததால் ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாய் மரங்களுக்குள் ஒளித்து கொண்டார்கள். கர்த்தர் கூப்பிட்டார். வெளியே வந்த ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாய் குளிரில் நடுநடுங்கிக் கொண்டிருந்தார்கள். பார்க்க பாவமாக இருந்தது. கர்த்தர் பார்த்து மனது உருகினார். உடனே ஒரு கம்பளி ஆட்டை அடித்து தோல் உடைகளை உண்டாக்கி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடுத்தினார். அதே அன்புதான் சிலுவையில் வெளிப்பட்டது. ஆம், அன்று கர்த்தர் ஆதாம் மீது அன்பு கூர்ந்து ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆட்டை எடுத்து தோலுடை கொடுத்தார். இன்று பாவிகள் மீது அன்பு கூர்ந்து சிலுவையில் இயேசுவாய் தேவாட்டுக்குடி அடித்து ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்தார். ஏசாயா 61:10. எனவே இன்றே மனம் திரும்பி வசனுக்கு கீழ்ப்படிந்து பீடி, சிகரெட், கஞ்சா, சாராயம் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவிடம் ரட்சிப்பின் வஸ்திரம் பெற்று நரக வேதனைக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். மத்திய கிழக்கு நாடுகளான இஸ்ரேல், சிரியா மற்றும் ஈராக் போன்ற நாடுகளில் வேர்வே வேர்க்காது. காரணம், அங்கு காற்றில் ஹியூமிடிட்டி என்ற ஈரப்பசை மிகவும் குறைவு, சுமார் 50%. அதுவே தமிழ்நாட்டில் சுமார் 75%. ஒலிவுமலையில் உள்ள கெத்செமனே தோட்டம் கடல் மட்டத்திலிருந்து 2700 அடி உயரத்தில் இருக்கிறது. ஹியூமிடிட்டி 53%. சில நேரங்களில் எங்கள் கம்பெனியில் பெட்ரோல் உற்பத்தி நின்றுவிடும். எங்கே நம்ம இந்தியாவுக்கு அனுப்பிவிடுவானோ என்ற பயத்தில் அங்கும் இங்கும் ஓடி சரி செய்து மீண்டும் பெட்ரோல் ஆரம்பித்து விடுவோம். அந்த பயத்தில் வந்த வேர்வையை துடைக்கும் போதெல்லாம் கெத்செமனேயில் இயேசுவின் இரத்த வேர்வை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். லூக்கா 22:44. பைபிளில் வேர்வை என்று 3 இடத்தில் மட்டும் வந்துள்ளது. 1 ஆதியாகமம் 3:19 நெற்றி வேர்வை, 2 எசேக்கியேல் 44:18 வேர்வை வஸ்திரம், 3 லூக்கா 22:44 இயேசுவின் வேர்வை. ஆம், வேர்வை வேர்க்காத கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவின் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது என்றால் இயேசு நமக்காக எவ்வளோ பாடுபட்டிருப்பதை பார்த்தீர்களா? எனவே இன்றே மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிடுங்கள். இயேசுவை பரியாசம் பண்ணின பின்பு அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இதோ இயேசு நமக்காகப்பட்ட சில பரியாசங்களை பட்டியலிடுறேன், கேளுங்கள். முதலாவது, பிலாத்து அரண்மனையில் கிட்டத்தட்ட 600 போர் செய்வர்கள் இயேசுவை வாரினால் அடித்து துன்புறுத்தினார்கள். 2 இயேசுவின் தலையில் குட்டினார்கள். 3 இயேசுவின் தாடி மயிரை பிடுங்கினார்கள். 4 இயேசுவின் வஸ்திரங்களை கலட்டி சிவப்பான மேலங்கை உடுத்தி பரியாசம் பண்ணினார்கள். 5 முள்ளுகளால் ஒரு கிரீடத்தை பண்ணி இயேசுவின் தலையில் வைத்து பரியாசம் பண்ணினார்கள். 6 இயேசுவின் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணினார்கள். 7 அந்த கோலை எடுத்து இயேசுவின் தலையில் அடித்து அவமானப்படுத்தினார்கள். 8 இயேசுவின் முகத்தில் துப்பி அவமானப்படுத்தினார்கள். 9 வேலைக்காரரும் கன்னத்தில் அடித்து பரியாசம் பண்ணார்கள். 10வது 2 குற்றவாளிகள் மத்தியில் இயேசுவையும் ஒரு குற்றவாளியாக சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினார்கள். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று அன்று ஏசாயா சொன்ன தீர்க்கதரிசனம் எத்தனை உண்மை பாருங்கள். கானான் தேசத்தில் லெந்து காலம் என்ற வசந்த காலத்தில் இரவில் அதிக குளிராக இருக்கும். இரவு வேலைக்கு செல்லும் போது உல்லன் ஸ்வெட்டர், மஃப்ளர், தொப்பி, கையுறை மற்றும் விண்டர் ஜாக்கெட் இப்படி 10 உருப்படி போட்டாலும் பேசும்போது பல் டப் டப் என்று டைப் அடிக்கும், அவ்வளோ குளிர். அதிகாலையில் சேவல் சத்தமாய் கூவும் போதும், சாலை ஓரங்களில் மக்கள் கரி நெருப்பு மூட்டி குளிர் காயும் போதும் அன்று பேதுரு குளிர் காய்ந்தது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். குளிர்காலமானபடியினாலே சேவல்களோடு பேதுருவும் குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் என்று யோவான் 18:18 சொல்லப்பட்டது எத்தனை உண்மை பாருங்கள். எங்களுக்கே குளிரில் இந்த பாடு என்றால் வஸ்திரம் களையப்பட்டு அரைகுறை ஆடையோடு நின்றிருந்த இயேசு அன்று குளிரில் எவ்வளோ பாடுபட்டிருப்பார் பார்த்தீர்களா? முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி இயேசுவின் சிரசின் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். மத்தேயு 27, 29, 30. பொதுவாக பாலஸ்தீனாவில் குளிர் காலத்தில் குளிர் கடுமையாக இருக்கும். எங்கள் தலையில் உள்ள குல்லாவை கழட்டிவிட்டால் குளிர் தலையில் ஊசி வைத்து குத்துவது போல் இருக்கும். அதே மாதிரி குளிரில்தான் இயேசுவுக்கும் ஆடைகளை களைந்து தலையில் முட்கிரீடத்தை வைத்து கோலால் அடிக்கும்போது பாவம் எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் பாருங்கள். அதோ அந்த முட்கிரீடத்தை பாருங்கள், அதில் உள்ள முட்களை சற்று கூர்ந்து கவனித்து பாருங்கள். முள் சாபத்துக்கு அடையாளம், ஆனால் முட்கிரீடம் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். இப்படி இயேசு அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் தன் முகத்தை மறைக்காமல் நமக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார் பார்த்தீர்களா? எனவே இப்பவே மனம் திரும்பி மன்னிப்பு கேளுங்கள். யோவான் 19:22 பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான்.
அப்படி என்ன எழுதினான்? INRI என்ற ஒரு மேல் விலாசத்தை எழுதி அதை இயேசுவின் சிலுவையின் மேல் போட்டான். அதாவது நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்ற அர்த்தம். INRI என்றால் என்ன? லத்தீன் மொழியில் இயேசு நசரேனு ரெக்ஸ் யூதேயரம் என்பதின் இனிஷியல் தான் அது. அது எபிரே, கிரேக்கு, லத்தீன் என்ற 3 பிரபலமான மொழியில் எழுதப்பட்டிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் எருசலேம் நகரத்துக்கு சமீபமாக இருந்தபடியால் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் நான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றான். அதற்கு பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். ஆம், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் என்று வெளிப்படுத்தல் 17:14 சொல்வது எத்தனை உண்மை பாருங்கள். இயேசுவை நீதிமான் என்றும் குற்றமில்லாதவர் என்றும் சாட்சி சொன்ன 7 பேர். 1. நீர் அந்த நீதிமானை ஒன்று செய்ய வேண்டாம் என்றால் பிலாத்தின் மனைவி, மத்தேயு 27:19. 2. இந்த நீதிமானுடைய இரத்தப்படி நான் குற்றமற்றவன் என்றான் தேசாதிபதி பிலாத்து, மத்தேயு 27:24. 3. மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்றான் நூற்றுக்கு அதிபதி, லூக்கா 23:47. 4. நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை என்றான் ஏரோது ராஜா, லூக்கா 23:14. 5. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான் யூதாஸ் காரியோத், மத்தேயு 27:4. 6. மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள் காவலர்கள், மத்தேயு 27:54. 7. இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்றான் ஒரு கள்ளன். ஆக மொத்தம் 7 பேர் சாட்சிகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறைவன் மானிட அவதாரம் எடுத்து இந்த பூமியில தோன்றி நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்தது இந்த லெந்து காலம்தான். எனவே இயேசு புது வாழ்வு தரும் தெய்வம். இயேசு அன்புள்ள கடவுள். பாவங்களை மன்னிப்பதில் அவர் தயை பெருத்தவர். அவரை போல அன்புள்ள தெய்வம் வேறு யாரும் கிடையாது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவரும் துதிகளிலே பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று வேதம் சொல்கிறது போல அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், அதிசய பிரபு, அற்புதங்கள் நடத்தும் தேவன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலங்களில் அவர் அற்புதம் நடத்துவார். கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் ஒரே நாளில் கொண்டாட வேண்டும் என்று கிபி 325 நிசையா கவுன்சில் கூடி தீர்மானம் போட்டார்கள். அதன்படி வெர்னல் ஈக்வினாக்ஸ் என்று சொல்லப்படும் மார்ச் 21ஆம் தேதிக்கு பின் வரும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் ஞாயிறில் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று கட்டளை பிறந்தது. இப்படி மார்ச் 21ஆம் தேதிக்கு பின் எப்போது பௌர்ணமி வருகிறது என்று தெரிந்தால் போதும் ஈஸ்டர் ஞாயிறு கண்டுபிடித்து விடலாம்.